ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் தாங்க. திருவாரூர் வரைக்கும் கிளம்பிட்டேன். திருவாரூரில் நம்ம அண்ணனோட ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். தனியாக தாங்க போயிட்டு இருக்கேன். எல்லாமே வச்சுருக்கேன், மாஸ்க் எல்லாம் வச்சுருக்கேன். இ பாஸ் அப்ளை பண்ணிட்டேன். இ பாஸ் இல்லைங்க, இ ரிஜிஸ்டர் தாங்க, அதுவும் அப்ளை பண்ணியாச்சு. எல்லாமே ப்ராப்பராக தாங்க போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போகிற வழி பார்த்தீங்கன்னா காளையார் கோயில், காரைக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அப்புறம் திருவாரூருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பெரிய ஊர். எங்கள் ஊர்லேருந்து 8 கிலோமீட்டர் இந்த ஊர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இளையான்குடி. இந்த ஊருக்கு தான் மேக்ஸிமம் நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்க வருவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காளையார் கோயில் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து திருவாரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 180-200 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காளையார் கோயில்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஊரில் பெரிய கோயில் இருக்குங்க. இந்த காளையார் கோயிலை பார்க்குறீங்களா? அந்த கோயிலில் இப்போ பாருங்கள், கோபுரம் மட்டும் தனியாக தெரியும். அந்த கோபுரத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதாங்க கோயில். இது பெரிய கோயிலுங்க. ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். திருவாரூருக்கு வந்து இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ கிளம்புனாத்தே இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 3 ஹவர்ஸாவது ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை தாண்டி கந்தர்வக்கோட்டைன்னு நினைக்கிறேங்க. கந்தர்வக்கோட்டையை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். இன்னும் தஞ்சாவூருக்கு கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோடோட ரூல்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரியும். நான் எத்தனை வருஷமாக ட்ரைவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக நான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். ரோடோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரோட்டில் வந்து நான் ரோடை காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். நடுவில் வந்து விட்டு விட்டு போட்டிருக்காங்களா, இந்த விட்டு விட்டு போட்டிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நடுவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பாங்க, அதில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயும் ஒயிட் கலர் லைனு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்களா, அது எப்போவுமே இருக்கும். எங்கேயுமே விட்டு விட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணவே கூடாது. லெஃப்ட் சைடில் இது ஆபத்து இருக்குது, ஏதாவது தாவு இருக்குது, பள்ளம் இருக்குது, இதில் வந்து தாண்டி நீங்கள் வரவே கூடாது அப்படின்றதுக்காக லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைனுங்க. எல்லோ கலர் லைன் வந்து மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் கிடையாது. அது இருந்தால் கூட நான் உங்களுக்கு இப்போ காமிச்சு சொல்லிடுவேன். அதை பற்றி சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எல்லோ கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலர் கோட்டை தாண்டி நம்ம அதை மட்டும் தாண்டக்கூடாது. அதை தாண்டாமல் நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் கோட்லேயே வந்து ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பாங்க, ஒரு சைடு வந்து விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து நம்ம அந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. விட்டு விட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிற வந்து எந்த ஆபத்தான இடத்துல மட்டும்தாங்க போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்போவுமே ஓவர்டேக் பண்ணவே கூடாது. போலீஸ் நிற்கிறாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். போலீஸ் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தான் பார்த்துட்டு விட்டுட்ருக்காங்க. ஏதாவது சந்தேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு, அதை மட்டும் பிடிச்சாங்க, என்னைய பிடிக்கல. மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல விட்டுட்டேன்னா ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது என்ன எதுக்காகன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் வந்துட்டேன், நெருக்கி தஞ்சாவூர்கிட்ட வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. தஞ்சாவூர் பக்கத்தில் போகும்போது ஏதாவது நல்ல பிளேஸ் இருந்தால் நான் இறங்கி உங்களுக்கு அந்த பிளேஸ் காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் என்ட்ரி ஆகிறேன். தஞ்சாவூர் நுழைவு வாயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேலு நாச்சியார் தோரண வாயில்னு இருக்குது. இதுதாங்க தஞ்சாவூர் என்ட்ரி. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் தஞ்சாவூருக்குள்ளே.
இதுக்குள்ளே இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. அதாவது சுற்றி பார்க்குறதுக்குள்ள சுற்றி காமிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூரோட மெயின் என்ட்ரன்ஸ் ரவுண்டானா. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனால் தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். பட் நம்ம அப்படி போக போகிறதில்ல. நம்ம திருவாரூர் போகணுன்றதுனால மெயின் ரோட்டில் ஏற போகிறோம். பசிக்குதுங்க, ஆனால் எந்த கடையும் இல்லை. நானும் 5 மணியோட கடை க்ளோஸ்ன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன். நானும் மறந்து விட்டுட்டேன். இனிமேல் ஒரே 4-வே ரோடுன்னு நினைக்காதீங்க. 5 கிலோமீட்டருக்கு தான் 4-வே ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-வே ரோடு தான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் போகிற ரோடுங்க. மெயின் ரோடு இதுதான், வேறு வழியே கிடையாது. இந்த ரோடு தாங்க மெயின் ரோடு. ரூல்ஸ் சொல்லும் போது ஒன்று மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். இந்த ரோடை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு சொன்னா அப்படி ஆப்போசிட்லேருந்து வர்ற வண்டி நைட் டைமில் வந்து லைட் போட்டு வர்றப்ப நம்ம கண்ணு கூசக்கூடாதுன்றதுக்காக இந்த செடினா வச்சுருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் தாண்டி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே விவசாய பூமி தாங்க. மக்கள் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீடாமங்கலம் செக் போஸ்ட். திருவாரூருக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இந்த செக் போஸ்ட்டில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானாக வந்து இந்த செக் போஸ்ட்டில் மேக்ஸிமம் half an ஹவருக்கு மேலேனா வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த செக் போஸ்ட்டில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து 2 பக்கமும் ஸ்டேஷன் இருக்கும், நடுவில் கேட் இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இடம் பாருங்கள். எனக்கு இந்த இடம் ரொம்ப 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 பிடிச்ச இடம். இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவேன். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்த்தா சுற்றி விவசாய நிலமாக தான் தெரியும். செம்ம பிளேஸு. நான் பிரிட்ஜுக்கு மேலே நிற்கிறேன். இது சூரியன். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்ணுக்கு எட்டின தூரம் பார்த்தீங்கன்னாலும் விவசாய நிலமாக தான் இருக்கும். ஸோ காய்ஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். திருவாரூர் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது திருவாரூருக்கு. இதுக்கு மேலே இருட்டிருச்சு. இனிமேல் உங்கள்கிட்ட எதையும் காமிக்கவும் முடியாது. மாஸ்க்கு போடாமல் தான் வெளியே நிற்கிறேன். தனியாக நிற்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்ரி எடுத்துகிட்டு வராமன்ட்டேன். அடுத்து வருவேன். அடுத்து வர்றப்போ நான் உங்களுக்கு திருவாரூர் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் பாய்.